ஹலோ நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலையில் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ எங்கள் வீட்டோட இந்த வருஷத்தோட முதல் பலாப்பழத்தை அறுக்கிற வீடியோ. ஸோ அதை பார்க்காதவங்க இருந்தால் நம்ம சேனலில் போய் பாருங்கள். ஸோ அந்த பலாப்பழத்தை கட் பண்ணி ஸ்லைஸ் போட்டு சாப்பிட்றது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வருஷத்தோட எங்கள் வீட்டோட முதல் பலாப்பழம் இது. நாங்கள் பார்த்திங்கன்னா பலாப்பழத்தை யாருக்கும் விற்கிறதெல்லாம் பண்ண மாட்டோம். அறுக்கிறத பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் ஒன்று ஒன்றா கொடுத்துருவோம். ஸோ இது முதல் பழம் அப்படின்றதுனால இந்த பழத்தை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கே நாங்களே எடுத்துக்கிட்டோம். இதை அறுக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மரம் தேன் பலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகை பலாப்பழங்கள் ரொம்ப பெருசாலாம் வளராது. நார்மல் சைஸில் தான் இருக்கும். ஆனால் அதோடய சுவை பார்த்திங்கன்னா ரொம்பவே இனிமையாக இருக்கும். தேன் போல் இதோட சுவை இருக்கும். அறக்கும் போதே பார்த்திங்கன்னா 1 2 3 நானே நிறைய சாப்பிட்டுட்டேன். கூட வேறு என்னோடய பொண்ணு வேறு நின்றுக்கிட்டு அவங்களும் எனக்கு ஒன்று கொடு எனக்கு ஒன்று கொடுன்னு வாங்கி வாங்கி அவங்களும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நீங்கள் இது போல் பலாப்பழங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? உங்கள் வீட்டில் பலாமரம் இருக்கா? எந்த வகை பலாமரம் நீங்கள் பார்த்துருக்கீங்க? எந்த வகை பலாப்பழம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த பலாப்பழம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஒரு 4 நபர்களை கமெண்ட்லேருந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு எங்கள் வீட்டு பலாப்பழத்தை கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு இந்த பழம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது? இதை பார்க்கும்போது உங்களுக்கும் பலாப்பழம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.